பார்த்துக்கிட்டே இரு. என்னும் இந்த பக்கம் வந்த வழக்கமா எடுத்து சாத்தி விடுவேன் சாத்தி. எப்ப வேற வந்து உயிரை எடுத்துட்டு அடக்கு இந்த கோழி. சி ஏன்ப ஜோனி இப்படி இருக்கா? அந்த கோழி என்னப்பா பண்ணிச்சு உன்னைய? பாவம் பே, அவளும் குட்டி கோழி குஞ்சு. எவ்வளோ அழகா கியூட்டா இருந்துச்சு தெரியுமா அந்த கோழி குஞ்சு? கீச்சு பூச்சின்னு கத்திக்கிட்டு அதை போய் இப்படி பத்தி விட்டுட்டியவே. உனக்கு தான் இந்த பாவெல்லாம் பிடிக்கும். ஆமா பாவம் பிடிக்குது பாவம். வாப்போ நீ அந்த கோழி பியெல்லாம் நீ அழுறியா? வந்து அள்ளப்போ. தினமும் முத்தத்துல நான் பெருக்கிறவ எனக்கு தான் தெரியும் இந்த கோழி வந்து எப்படி நாசம் பண்ணி போட்டிருக்குன்னு. அவள்கிட்டையும் நான் தான் அள்ளி போட்டுட்டு அடக்கே. நீ அழுற? நீ நல்லா பாத்திரம் கழுவுற வேலையை பிடிச்சுக்கிட்ட. யாருமா நானா? நீ தான் பாத்திரம் கழுவ எனக்கு பிடிக்காது, காலையிலே குளிர்ந்த தண்ணியில கை வைக்க கஷ்டமா இருக்கும், நான் பெருக்கிற வேலையை எடுத்துக்கிடுறேன், நீ பாத்திரம் கழுவுன்னு சொன்னது நீ தானம்மா. இப்போ என்ன மாத்தி சொல்லிக்கிட்டு இருக்க? சரி ஏதோ ஒண்ணு அப்ப சொன்னேன். இப்ப வேற ஒரே கோழிப்பி நான் தான் அள்ளி போட்டுட்டு அடக்கேன். என்னன்னு எரிச்சலா வருது தெரியுமா? வாசப்பட்டு வாங்கினல்ல, நான் தான் பெருக்குவேன், நான் தான் தொளிப்பேன், நான் தான் குழம்புடுவேன்னு அனுபவி. வேற அதுக்கு தான் கோழி அடிச்சு பத்திக்கிட்டு இருக்கேன் வந்து நாசம் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு. இருந்தாலும் பாவம் பே, அதை நீ இப்படிலாம் அடிச்சு துரத்தக்கூடாது. உனக்கு தான் இந்த பாவெல்லாம் பிடிக்கும். பரவாயில்ல, பாவம் பிடிச்சா பிடிச்சிட்டு போட்டோம். இப்போ அம்மா மட்டும் இருந்திருக்கணும். டேஸ் வார்த்தையில கோழியெல்லாம் திட்டி அடிச்சு விரட்டி குழம்பி வச்சிருப்பா. எல்லாம் என்ன அம்மா பேர் அடி படுது? அம்மைக்கு என்னெல்லாம் வச்சிருக்கிய? இன்னும் குளிச்சுட்டு கிளம்பலையாக்கா ஒருத்தரும் கோயிலுக்கு? எல்லாம் இன்னும் நீ முத்தம் தூத்து முடியலையாக்கா? எவ்வளவு நேரம் என்ன தூத்துக்கிட்டு இருப்பா? அம்மா ஒரு இடம் கால் வைக்க முடியல, எரிச்சலாம் வருது. இந்த கோழி வந்து பேண்டு போட்டு போகுது. எனக்கு பெருக்கே பிடிக்கல, இனிமே நான் முத்தமே பெருக்க மாட்டேன் போ. நீ பெருக்காம இருக்கிறதுக்கு இது ஒரு சாக்காலா? நீ அங்க வெளியே போய் பாரு, அப்பதான் தெரியும். இப்பதான் நான் அந்த கோழியெல்லாம் அடிச்சு வெளியே பத்தி விட்டேன். வச்சிருக்க செடியெல்லாம் பராண்டி எடுத்து அவளத்தையும் பிச்சு போட்டுட்டு அடக்கு. கோவமா வருது எனக்கு. எவா விட்டு கோழின்னு தெரியல, நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு நாள் அடிச்சு குழம்பு வைக்க போறேன் பாரு, அப்பதான் ஐயோடி அம்மாடின்னு கத்திட்டு வருவாளுவே. அப்பதான் அவள்கிட்ட நான் பேசணும்னு இருக்கேன். இருந்தாலும் உனக்கும் வேலை கட்டி வேலை செய்யணும்னு உனக்கு கறி வலிக்கும், அதானே? நீ ஒன்றும் செய்யாண்டாம் போ. போய் இப்ப கிளம்புங்க கோயிலுக்கு சீக்கிரம். நானே சாவியவா அதுக்கும் செத்துக்கிடியே. போங்க போய் கிளம்புங்க. எம்மா நான் குளிச்சுட்டு இந்த 5 நிமிஷத்துல கிளம்பிடுவேன். போங்க சீக்கிரம் ஆளுக்கு ஒருத்தரா போய் குளிச்சுட்டு கிளம்புங்க. அங்கவா சரசு மோவெல்லாம் பூ மாதிரி அழகா குளிச்சுட்டு எடுத்துட்டு தண்ணி எடுக்கிறதுக்கு இப்போ தெரு பைப்புக்கு வாரா. நீங்கள் போய் என்னன்னா இன்னும் பல்லு கூட வளர்க்காம சுத்திக்கிட்டு இருக்கிய வீட்டுக்குள்ள. அவளுக்கு எனக்கு மாதிரி அக்கா இல்லல்ல, அக்கா இருந்திருந்தா தெரிஞ்சிருக்கும். 2 பேரும் சண்டைப்பட்டு நீ செய்யவா நான் செய்யவான்னு அவளும் உட்கார்ந்துருப்பா. அவ ஒருத்தின்னதான் அவ பாட்டுக்கு செஞ்சுட்டு அவ பாட்டுக்கு கிளம்பிடுறா. எங்கனாலும் நீ என்னைய மட்டும் பெற்றிருக்கலாம்ல, அவளை பெக்காம. அப்பனா எனக்கு இந்த பிரச்சனை இருந்திருக்காதுல்ல. ஏலா சோனி, அதை நான் சொல்லணும். ஏன்னா நான் தான் பிறந்தேன். என்னையோட அம்மா நிப்பாட்டி இருந்தான்னு வையி, நான் நிம்மதியா இருந்திருப்பேன். உன்னைய பெற்றதுனாலதான் எனக்கு இப்ப பிரச்சனையே. உன்னையெல்லாம் பிறந்ததான் கண்டிப்பாளுக்கு கொண்டு இருக்கணும்ல. நீனா ஏன் இருக்க? என் உயிரை தான் எடுத்துட்டு இருக்க தர்மணி. ஏன்னா காலங்கத்துல என்ன பேசிக்கிட்டு இருக்கிய? எவ சோனி எங்க பின்னாடி வேற அம்மா விளக்க மாத்ததுக்கிட்டா சாத்தி நீ சாத்தி விடுவா, ஓடி இருந்துரு. உங்களுக்கு வர வாய் கொழுப்பு அதிகமாகி போச்சு. 4 சாத்துனா எல்லாம் சரியாயிரும். எம்மா நாங்க சும்மா விளையாட்டுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம். நீ சீரியஸா எடுத்துக்கிட்டியோ? உங்க 2 பேரையும் நான் பெக்காம இருந்திருந்தேன்னா நான் நிம்மதியா இருந்திருக்கலாம். ஒழுங்கு மரியாதையா ஓடுங்களா. போய் கோயிலுக்கு கிளம்புற வேலையை பாருங்க. இந்த கிளம்பிட்டோம். அப்படிதான் ஓடு. இந்த 2 இல்லைனாலும் நமக்கும் வாழ்க்கையே வெறுத்து போயிடும். என்ன நீ சண்டை போட்டுட்டு கடந்தாலும் கொஞ்ச நேரத்துல ஒன்னா சேர்ந்துரியாளுவ. இந்த மாதிரி கடைசி வரைக்கும் இருக்கானோ. நம்ம காலத்துக்கு அப்புறம் இதுவே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா இருந்துகிட்டா அதுவே நமக்கு போதும். இவங்களுக்குன்னு ஒருத்தன் இனிமேலா பிறக்க போறான். எங்க பிறந்திருக்கானுவாளோ, நேரம் கூடி வரும்போது எல்லாம் நல்லபடியா நல்ல மாப்பிள்ளைவெல்லாம் அமைஞ்சா அவனு தலையில இவ்வளோ கட்டிட்டு நம்ம பாட்டை பார்த்துட்டு போக வேண்டியதுதான். அதைத்தான் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். இப்பதான் மாசத்துக்கு ஒரு மாடல் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கானே, அதனால நான் ஃபீச்சர்ஸ்லாம் செக் பண்ணிட்டு சொல்றேன். அதுக்கப்புறம் உன் போனை கூட எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ல உனக்கு பிடிக்கலன்னா போட்டுட்டு வேற மாடல் வாங்கிக்கலான்னு நான் உனக்கு பார்த்து சொல்றேன். நமக்கு தெரிஞ்ச ஒரு கடை இருக்கு, அங்க போய் ஸ்ட்ரெயிட்டாவே பார்த்து வாங்கிக்கலாம். சரியில்ல சஞ்சய், கொஞ்சம் பார்த்து சொல்லல. நான் அந்த போனை ரொம்ப நாள் வச்சிருக்கேனா, அதனால வேற போன் மாத்தலான்னு பாக்கேன். பத்துக்க நான் வருஷத்துக்கு ஒரு போனு வாங்கிக்கிட்டு இருந்தேன். இப்போ இதெல்லாம் நான் 2 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அந்த போனை வச்சிருந்து. நான் இன்னும் மாத்தவே இல்லை. சரி இப்போதைக்கு ஃபோன் நல்லா தானே இருக்கு. அதுக்கப்புறம் உனக்கு ஒர்க் ஆகல இல்லை வேற எதுவும் ப்ராப்ளம்னா சொல்லி உடனே மாற்றுவோம். சரி ஃபங்க்ஷன்லாம் முடியட்டும், அப்புறம் ஒரு நாள் சொல்கிறேன், அப்போ மாற்றலாம். சரி அந்த கடை நான் சொல்கிற கடை வந்து தூத்துக்குடியில் இருக்குது பத்துக்க. அங்கே நான் காலேஜுக்கு போகிற இடத்துல நல்லா அந்த அண்ணா பழக்கம். நான் எதுனாலும் ஃபோன்லாம் பார்க்கணுன்னா அப்பப்போ ஒவ்வொரு மாடல் ரிலீஸ் பண்ணும்போது அங்கே போய் பார்த்துட்டு வருவேன். சும்மா நாங்கள் காலேஜில் போர் அடிச்சாலே அப்படியே ஃபோன் கடைக்காரன் பேசிட்டு வரலான்னு கிளம்பி போயிடுவோம். அங்கே சும்மா அரட்டை அடிச்சுட்டு நடப்போம்.
செகண்ட் ஹேண்ட் எல்லாம் புது புது போனா வந்து கிடக்கும்டா. எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படியே பல பல பலன்னு இருக்கும். அதெல்லாம் வித்துருப்பாங்க. ஆனா எனக்கு செகண்ட் ஹேண்ட்லாம் வேண்டாம்டா. இல்ல சொல்றேன். நான் எங்க இருக்கேன்? ஆமா, இது எந்த இடம்? என்ன பெரியப்பா போத தெரிஞ்சிருச்சா? என்னது பெரியப்பண்ணா? யார் இது? ஆமா உங்ககிட்ட கேட்கணும்னு பார்த்தேன். என்ன சரக்கு அடிச்சிய? நல்ல போதையோ ராத்திரி? ஐயே எப்பா, நீ வேற சும்மா இருப்பா. எங்க அக்கா காதுல விழுந்துச்சுன்னா அவ்வளவுதான், இன்னைக்கு கொன்னு விடுவா. அதெல்லாம் அம்மாவுக்கு தெரியும் மாமா. நீங்க ராத்திரி பண்ண அலப்பறையெல்லாம் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா உண்மைக்கு? ஏன்பா, உங்க அம்மா நான் குடிச்சிட்டு வந்ததை பார்த்துட்டால எங்க அக்கா? நீங்க ராத்திரி பண்ண அலப்பற அப்படி என்ன ஆட்டம்? அதுலயும் வந்து பாட்டு தான் ஹைலைட் போங்க. அப்படி என்ன பாட்டுப்பா? நான் என்ன பாட்டு படிச்சேன் அப்படி? இந்தா இருங்க நான் பாடுறேன். இந்த பாட்டு தான் என் காத்துல ஒழிச்சுக்கிட்டே இருந்துச்சு ராத்திரி முழுக்க. ஐயோ, என்ன பண்ணி தொலைச்சேன்னு தெரியலையே. இருங்க நான் இப்ப பாடுறேன் பாருங்க. ஏதோ ஒரு பாரில் நான் தண்ணி அடிப்பேன், அடிக்கும் போதெல்லாம் நான் ஸ்டெடியா இருப்பேனா, நான் அடிக்கின்ற சரக்கினிலே ஒரு சவனப்ப கலந்திருக்கும். ஐயோ, இப்படி எல்லாமா பாடுன வீட்டுல வந்து? இருங்க இன்னும் முடியல உங்க பாட்டு. ஃபில்டர் எல்லாம் இதமாகும், சுண்டல் எல்லாம் சுகமாகும், மப்பு எல்லாம் தலைக்கேறும், உங்க பாட்டுல எல்லாம் காலியாகும். மானிட்டர் என்றாலே எனக்கு வாந்தி ஞாபகமே, லுங்கி என்றாலே அது அவுந்தது ஞாபகமே, வீட்டில் தண்ணி அடிப்பது தெரிந்தால் மிதிப்பது ஞாபகமே, மிதிகள் வாங்கியே எனக்கு பழகி போனது, மிதிகள் வாங்கியும் எனக்கு புத்தி வரலைய, மறந்து போனதே எனக்கு என் பொண்டாட்டி ஞாபகம். ஐயே, நான் இப்படி எல்லாமா பாடுனேன்? ஆனா மாமா உங்களை விட இவன் சுமாராதான் பாடுறான். நீங்க பாடும்போது சூப்பரா தான் இருந்துச்சு. ஆனா பெரியப்பா இடையில என்னமோ லட்சுமி எண்ணெயை தூக்கி போட்டு இப்படிதான் மிதிப்பா மிதிப்பான்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. பெரியமாட்ட ஏதோ மிதிக்கிதி வாங்கிட்டு வந்தீங்களோ? ஐயே, நான் லட்சுமி கிட்ட மிதி வாங்கினது இவனுக்கு எப்படி தெரியும்? ஏதோ குடியில உளறிட்டோமோ? சின்ன பய உள்ளெல்லாம் கேவலப்படுற மாதிரி ஆயிப்போச்சு. என்ன பெரியப்பா யோசிச்சுக்கிட்டு இருக்கிய? நேத்து எங்க பெரியமாட்ட போயிட்டு நல்லா அடியா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையப்பா. பாத்தியா உங்க மாமாவை நம்ம தான் கூட்டு கொண்டு போட்டேன்னு கூட தெரியாம இருக்காரு. ஆமா அப்பனா நேத்து எப்படி வீட்டுக்கு வந்தீங்க? அதான்ப்பா எனக்கு ஞாபகம் இல்லை. நான் சைக்கிளை வச்சுக்கிட்டு அப்படி வந்தேன். எப்படி வந்தேன், எங்கே போனேன், எதுவுமே ஞாபகம் இல்லை பார்த்துக்க. இப்போ ரமணி வீட்லையா இருக்காப்பா? நான் வேணா எந்திரிச்சு கடைக்கு ஓடிரட்டுமா? இங்கே இருந்தேன்னா ரமணி என்னைய திட்டுவா. அம்மா இப்ப காலையிலே டிஃபன் செய்யற வேலையில கிச்சன்ல பிஸியா இருக்காங்க, அதனால வரமாட்டாங்க. நீங்க சொல்லுங்க. எப்பா, உங்க அம்மா தெரிஞ்சா திட்டுவாப்பா. நான் அப்படியே எந்திரிச்சு அப்படியே கடைக்கு ஓடிறியேன். நான் அப்புறம் வாரேன். அப்ப சாப்பாடு அதெல்லாம் நாங்கள் ஹோட்டல்ல பார்த்துக்கிட்டியே. நான் போயிட்டு வரட்டுமா? அட இருங்க பெரியப்பா, எங்க போறீங்க? எல்லாரும் இன்னைக்கு வீட்டுல கிடக்கும், நீங்க வீட்டுல கிடங்க லீவ் போட்டுட்டு. ஐயோ, எங்க அக்காவுக்கு தெரிஞ்சா திட்டுவா. அவ வேற நேத்து குடிச்சிட்டு வந்ததை பார்த்துருப்பா போல இருக்கு. நீங்க எல்லாம் இப்படி சொல்றீங்கன்னா நான் நேத்து ரொம்ப கேவலப்படுத்தி விட்டேனோ? இல்ல இல்ல ஜாலியா தான் இருந்தது. எப்படி வீட்டுக்கு வந்தா என்னன்னு தான் ஞாபகம் இல்லை. மாமா நாங்க தான் உங்களை வீட்டுக்கு கூட்டு வந்து படுக்கையே வச்சோம். நீங்க நேத்து அத்தையை பார்க்கறதுக்கு வீட்டுக்கு போனீங்களோ? இவனுக்கு எப்படி தெரியும்? ஆமாப்பா போனேன். அம்மா உனக்கு எப்படி தெரியும் நான் அங்க போயிருக்கேன்னு? சந்தியா தான் மாமா ராத்திரி ஃபோன் பண்ணா. அப்பா இப்பதான் வந்துட்டு போறாங்க, கொஞ்சம் குடிச்சிருப்பாங்க போல தெரியுது, சைக்கிள் ஒழுங்கா ஓட்டிட்டு வருவாங்களா என்னன்னு தெரியல, பார்த்து பத்திரமா கொஞ்சம் வீட்டுல கொண்டு போய் விட்டுரு அப்படின்னு சொன்னா. அதனாலதான் உங்களை தேடி நாங்க 2 பேரும் வந்தோம். அப்புறம் இடையில உங்களை பார்த்து சைக்கிள் தூக்கி வண்டியில போட்டுட்டு உங்களையும் கார்ல ஏற்றிட்டு கூப்பிட்டு வந்து வீட்டுக்குள்ள அணக்கலாம படுக்க வச்சிடலான்னு பார்த்தோம். நீங்க கத்தி எல்லாரையும் கூப்பிட்டுட்டீங்க. அப்புறம் அவ்வளோ ஹாலுக்கு வந்துட்டாவே நீங்க பாடி ஆடி ஆட ஆரம்பிச்சிட்டீங்க. அந்தால எங்களுக்கு என்ன பண்ணன்னு தெரியல. அந்தால நீங்க அப்புறம் ஃபுல்லா ஆடி முடிச்சுட்டு டயர்டா இருந்தா கொண்டு வந்து சோஃபால போட்டுட்டோம். அட இவ்வளவு நடந்துச்சா? எனக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்லப்பா. உங்க அம்மா வந்து சத்தம் போடுவாளுன்னு தான் எனக்கு இப்ப வயித்த கலக்குது போ. ஏன் மாமா அப்ப குடிக்காம சும்மா இருக்கலாம்ல? அது ஏதோ ஒரு மனக்கவலையெல்லாம் குடிச்சிட்டேன்ப்பா. சரி விடு. சரி நான் கிளம்புறேன். அம்மா கேட்டேன்னா கடைக்கு போயிட்டேன்னு சொல்லு. என்ன ஏலே 2 பேரும் காப்பி குடிக்கலையால? எவ்வளவு நேரமா கூட்டிட்டு அடக்கேன். ஒவ்வொருத்தருக்கா வேற காப்பி சூடு பண்ணிக்கிட்டு இருக்க முடியுமா? எங்க இவன் முடிச்சிட்டானா? ஐயையோ, இவ கண்ணில் படாமல்லாம் ஓடிடலான்னு பார்த்தோம். வந்துட்டால செத்து என்னைக்குனா. ஏல 2 பேரும் பல்லு விளக்குனீங்களா இல்லையா? நாங்க காப்பியை குடிங்க. பல்லெல்லாம் பொறுமையா விளக்கிக்கிடலாம், காப்பியை கொடுங்க முத. ஆடு மாடெல்லாம் என்ன பல்ல வளர்க்குது? ஏக்கா எனக்கு காப்பி வேண்டாம். நான் இன்னும் பல்லு வளர்க்கல, இப்பதான் தூங்கி எழுந்தேன். உனக்கு ஒண்ணு நான் இப்ப காப்பி தரல. உனக்கு காப்பி தரையும் மண்டேன். ஒழுங்கா எந்திரிச்சு ஓடி போயிரு சொல்லிட்டேன். ஏல சரண், இந்தா காப்பி எப்படி? தேங்க்ஸ் மாப்ள. என்ன பெரியப்பூ, உங்களுக்கு இந்த வீட்டுல இனிமே காப்பி கூட கிடைக்காது போல இருக்க. ஏக்கா என் மேல கோவமா இருக்கியோ?
வேற உன் மேல கோவப்படாம வேற என்னல பண்றது? வந்த இடத்துல குடிக்காத கொள்ளாதன்னு எத்தனை முறை சொல்லியிருக்கேன். குடிச்சிட்டு வந்து இப்படி கேவலப்படுத்திட்டு அடக்க வீட்டுல எல்லாரும் வந்திருக்காவ, சம்மந்தி மாறுவ முன்னாடி நமக்கு கேவலம் தானே இது. உனக்கே இதெல்லாம் தெரியாண்டாமா? இடம் பொருள் ஏவல் அறிஞ்சு நம்ம நடந்துக்கிடணும்னு. எங்க வீட்டுக்காரர்களுக்கு தங்கச்சி ஐயோ மாமியாரு பிள்ளைகள் எல்லாம் கிடக்கு. அந்த இடத்துல வந்து இப்படி குடிச்சிட்டு வந்து ஆடிட்டு கிடந்தா நல்லாவா இருக்கு? ராத்திரி வந்து வயிற்றுச்சலுக்கு அப்பயே உடனே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடலாமான்னு இருந்தது. அத்தை அத்தை கோவப்படாதீங்க. நேத்து பெரியப்பா ஏதோ குழந்தை மாதிரி நடந்துகிட்டாரு, இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கலாமா? பெரியப்பா அதுக்கப்புறம் தூங்க போனதுக்கு அப்புறமா நம்மள எல்லாம் அதை பேசி சொல்லி சிரிச்சிட்டு தானே கிடந்தோம். அதுக்கப்புறம் ஏன் கோவப்படுறிய? ஏல நீ சின்ன பையன், உனக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. நீ சும்மா கடை. நீங்களும் 2 பேரும் போங்க, காப்பி எடுத்துட்டு அங்கே போங்க. நான் அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நான் தனியா அங்கே டைனிங் டேபிள் இட்லிலாம் அவிச்சு அங்கே எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. போய் காப்பி குடிச்சிட்டு போய் சாப்பிட்றதா இருந்தா போய் சாப்பிடுங்க போங்க. எல்லாம் சரண் போ, சஞ்சய் கூட்டிட்டு. சரிம்மா. சஞ்சய் வா போவோம். எக்கா கோவப்படாதக்கா, நான் எல்லாம் ஒரு காரியமாக தான் நான் குடித்தேன் நேற்று. அப்படி என்னல உனக்கு குடி வேண்டி இருக்கு? நேற்று அங்கே உங்கள் வீட்டுக்காரையே வீட்டில் இருந்த தங்கச்சி அவைய மாமியார் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாவல்ல, மருமகளுக்கு என்ன போடுவியே என்னன்னு. அதான் எனக்கு போட எதுவும் இல்லைன்னு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. அதான் வீட்டில் கொஞ்சம் நகை இருந்துச்சு, அதான் அதை எடுத்துகிட்டு வந்து என் மருமகளுக்கு போடலான்னு பார்த்தேன் சடங்குக்கு. அதை கேட்டு தான் லட்சுமிகிட்ட போய் பிரச்சனை பண்ண போனேன் நேற்று. அதான் சாதாரணமாக போனால் அவள் தரமுண்டா, குடிச்சிட்டு போனாதான் தருவான்னு நினச்சிக்கிட்டு குடிச்சிட்டு போனேன். கடைசியில் பார்த்தா அவள் என் நெஞ்சிலேயே ஏறி மீச்சு விட்டாக்கா. என்னது, நெஞ்சில யாரி மீச்சு விட்டாளா? ஆமாக்கா, எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்குது. எனக்கு இப்போ அவள் யாரு என்ன மிதிமிச்சா தருமா, செவுல்லே என்னைய அடிச்சு வேற செஞ்சு விட்டாக்கா. அவளுக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும்? கட்டின புருஷனை கை நீட்டி அடிக்கவும் மிதிக்கவுமா செய்ய? வாழ இப்பவே வா, போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அவளை கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வருவோம். ஐயக்கா வேண்டாக்கா, போலீஸ்லலாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்காண்டான். நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்க போனோன்னு வையி, அவள் அப்படியே எல்லாத்தையும் நம்ம மேலே திருப்பி விட்டுருவா. அவள் இப்போ ரொம்ப விவரமாக இருக்கா. அவளுக்கு அவ்வளோ கூட்டாளிவை எல்லாம் சொல்லி கொடுக்காளுவோ என்னமோ தெரில. அவள் கேஸு போடுவேன்னு நம்மளை மிரட்டியாக்கா. அவளை சொத்தையை நீ ஏமாற்றி எழுதி வாங்கிக்கிட்டேன்னு சொல்லி உன் மேலே கேஸ் போடுவாளாம், என் மேலே கேஸ் போடுவாளாம். என்ன பேச்சு பேசுனாங்க. நானே கொஞ்ச நேரத்தில் அரண்டு போயிட்டேன்னா பாரான். இல்ல அப்படியெல்லாமா சொல்லியா? ஆமாக்கா, டைவர்ஸ் நோட்டீஸை கொடுக்குவேன்னு சொன்னா டைவர்ஸ் நோட்டீஸை கொடு, இல்லைன்னா நான் தாரேன், எனக்கு நீ ஜீவனாம்சம் தாங்க்கா. அவ இப்ப எல்லாத்துக்கும் துணிஞ்சிட்டாக்கா. இப்படியெல்லாம் முன்னாடி பேச மாட்டா, இப்ப என்னான்னு பேசியாங்க. இவளுக்கு யாரோ பின்னாடி இருந்து எல்லாம் சொல்லி கொடுக்காவ, அதனாலதான் அவ இப்படியெல்லாம் பேசியா. யாருன்னு தான் தெரியல. அவ்வளோ கூட்டாளிகளுக்கெல்லாம் இவ்வளோ அறிவுலாம் ஒன்றும் கிடையாது. அவ்வளவும் கூமுட்டை அறிவ. இவளுக்கு படிச்சவன் யாரோ உதவி செய்ய, யாருன்னு தாமக்கா தெரியல. அவளுக்கு யார் உதவுவா? யார்கிட்டயும் பேசுவாளோ? இல்லை இல்லை, லட்சுமி யார்கிட்டையும் நான் பேசி இது வரைக்கும் பார்த்ததில்லை. யாரும் வீட்டுக்கும் வராண்டாவ, அதனால அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது. இல்லை, ஆனால் யார்கிட்டையோ இவ எல்லாம் கேட்டு எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காளோ என்னமோ தெரிலக்கா. கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்கு. உன் பொண்டாட்டிக்கிட்ட கொஞ்சம் உசாராதாமல இருக்கணும், பார்த்து நடந்துக்க. அங்கே போய் சும்மா குடிச்சிட்டு போய் பிரச்சனை பண்ணிட்டு அடக்காத. அப்புறம் குடிச்சிட்டு வந்து வீடு புந்து பொம்பளை பிள்ளைலாம் அப்படி அடிக்கான், என்னையும் போட்டு இழுத்து போட்டு அடிக்கான்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் போய் உட்கார வச்சிட போறா. பார்த்து நடந்துக்க. என்னையும் கொண்டு போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சு அலைய விட்டுறாத. சேச்சே, நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேக்கா. எனக்கு என்ன நடந்தாலும் சரி, உனக்கு எதுவும் நடக்காமல் நான் பார்த்துக்கிடுவேன். பார்த்து கவனமாக இருந்துக்க. பிள்ளைக்கு தான் எனக்கு எப்படி நான் செயின் போட போகிறேன் என்னன்னு தெரில. இன்னும் 2 நாளில் ஃபங்க்ஷன் இப்போல்லாக்கா. 5 தான் வைக்கணும். இங்கே எல்லா இடத்துக்கும் பத்திரிக்கைலாம் அடிக்கணும், வாங்கணும், எல்லாம் சொல்லணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காவ. பார்த்து பண்ணுவாவெலாம் இருக்கும். சரி, நான் சொல்கிறேன், நீ முடிஞ்சா ஏற்பாடு பண்ணு. இல்லைன்னா நான் என்கிட்ட இருக்க நகை ஏதாவது ஒன்று தாரேன், அதை போடு. தாய் மாமை முறைக்கு வேற நீ எதுவும் போடலைனாலும் அதுவும் எனக்கு கௌரவ குறைச்சலாக தான் இருக்கும். அதனால் நானாவது எடுத்து வச்சு தாரேன், அதை போடு. சரிக்கா. சரி, இப்போ பல்ல விளக்கிட்டு மூஞ்சி கைகள் கழுவிட்டு வா, வந்து சாப்பிடு. இல்லைக்கா, நான் அங்கே வரல. எனக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது. ராத்திரி ஏதோ கொஞ்சம் ஒரு மாதிரி பண்ணிட்டேன் போல இருக்குது. அங்கே எல்லாரும் பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். நீ எனக்கு இங்கே 2 இட்லி மட்டும் எடுத்து கொண்டு வந்து தா. நான் பல்ல விளக்கிட்டு நாங்கள் உட்காந்து இப்படியே சாப்பிட்டுறேன். சாப்பிட்டுட்டு நானும் வேலைக்கு போகிறேன். சரி, நாங்கள் எடுத்துகிட்டு வரேன். அப்போ இங்கே பல்ல விளக்கிட்டு இங்கே வந்து உட்காரு. சரிக்கா. லுங்கி என்றாலே அது அவிழ்ந்தது ஞாபகமே, வீட்டில் தண்ணி அடிப்பது தெரிந்தால் மிதிப்பது ஞாபகமே, மிதிகள் வாங்கியே நானும் பழகி போனவன். ஏலே தம்பி, அப்படியே பண்றீங்களா தண்டபடியே மதி? மிதிகள் வாங்கியும் எனக்கு புத்தி வரலையே. இல்ல சஞ்சய், அவர் கார்ல எதுவும் விழுந்துற போதுல வருத்தப்பட போறாரு, சும்மா இரு. அட சும்மா இருமா, இதெல்லாம் ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு தானே. அதெல்லாம் பெரியப்பா ஒன்றும் நினைக்க மாட்டாரு. நாங்களே இவ்வளவு நேரம் அவரை தான் கலாச்சிக்கிட்டாங்க உட்கார்ந்துருந்தோம். அத்தை தான் வந்து துரத்தி விட்டுட்டாங்க, அங்கே போங்க போய் சாப்பிட போங்கன்னு. இல்லாட்டினா இன்னும் கொஞ்ச நேரம் அவரை வச்சு செஞ்சிருப்போம் நானும் சரணம்.
அத்தையை பார்த்து மிரண்டு போய் கிடக்காரு. அப்படியே எந்திரிச்சு அப்படியே ஓடுறேன்னாரு. எங்க கிட்ட பேசிட்டு அதுல இருந்தாரு. அதுக்குள்ள அத்தை வந்துட்டாவே மாட்டிக்கிட்டாரு. இப்ப அத்தை அவ்வளவுதான் வச்சு தூக்கி போட்டு மிதி மிதி மிதிக்க போறாங்களே என்னமோ தெரியல. எல்லாம் என்ன ஒருத்தரும் சாப்பிடலையா? இந்தா எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காவ மைனி. சரி சரி, நான் இந்த இட்லி அடுப்புல ஊத்தி வச்சிருந்தா வெந்துட்டா பாத்தீங்களா? இந்தா இனிமேதான் பாக்கணும் மைனி. நான் போய் பாக்கேன். எல்லாம் சஞ்சய் சும்மா இரு, வேற உங்க அத்தை கோவப்பட்டுற போறாவ, காதுல எல்லாம் உளுந்துற போது. நானும் போய் வேலையை பாக்கேன். ஆமா ஐயா உட்காருங்க, சாப்பிடுங்க. சாப்பிடலாம் சாப்பிடலாம். என்ன இட்லி தோசை சாம்பார் இதே தானே? ஏதாச்சும் புதுசு புதுசா கண்டுபிடிச்சு இறக்குவியான்னு பார்த்தா ஒரே இட்லி தோசையா தான் இருக்கு. இல்லை எங்கள் அம்மா இங்கே இருக்க கோயில் தானே, சும்மா இப்படியே வா அப்படின்ட்டாவ. அதனால சரின்னு நானும் வந்துட்டேன். நீங்களெல்லாம் புது துணி உடுப்பியன்னு தெரிஞ்சிருந்தா நானும் புது துணி உடுத்துட்டு வந்திருப்பேனே. சோனிலாம் அப்படிதான் சொன்ன மாதிரி இருந்தது, புது துணி உடுத்துட்டு வருவோன்னு. அதான் நானும் புது துணி உடுத்தேன். நீயும் புது துணி தான் உடுத்துட்டு வருவேன்னு நினைச்சேன். பார்த்தா நீ இப்படி வந்திருக்க. சரி பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோம். எனக்கு புது துணி உடுத்திருந்தேன்னா துணியை அழுக்காக்கிட்டேன்னா எங்கள் அம்மா சத்தம் போடுவாவ. இந்த துணின்னா எதுவும் சொல்ல மாட்டாவ. அதான் ஆற்று பக்கம் மண்ணெல்லாம் கொஞ்சம் அழுக்க வேற இருக்கும், நம்மளும் கையை காலை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டோம். அதனால் எனக்கு இந்த துணி தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் அதே உடுத்துக்கங்க, நான் இது உடுத்துக்கிறேன். அடி பாவி, நான் என்ன வீட்டுக்கு போய் துணியை மாத்திட்டு வந்துடட்டுமா? நானும் உன்னை மாதிரி ஜாலியா சுத்திட்டு திரிவோம்ல. இன்னும் யாரும் வரல. எங்க அம்மாட்ட சொல்லிட்டு ஓடி போய் சாவி வாங்கிட்டு போய் துணியை மட்டும் மாத்திட்டு ஓடி இருந்துட்டுமாவே. வேண்டாம் வேண்டாம், நீ துணி நல்ல துணி போட்டுக்க. எப்படியும் சந்தியா சோனியாலாம் வருவாள்ல, அதனால அவங்க கூட உனக்கு கரெக்டாக இருக்கும். பெரிய பொண்ணு இழுக்க வச்சு இன்னுமா கிளம்பாம இருக்கா? இல்லை இல்லை, எல்லாம் எடுத்து வச்சுட்டா. டிக்கில ஒன்று ஒன்றா ஏற்றணும்ல, அதான் உமாவோ எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன். நானும் போய் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கேன். அவள் பிள்ளையெல்லாம் ரெடி பண்ணிட்டு வீட்டுக்காரோட வாரலாம். நீங்களும் காரில் போங்க, நான் எங்கள் வீட்டுக்கார கூட பைக்கில் வரேன்னா. வேண்டாம், நீ பிள்ளைய வச்சுக்கிட்டு நீ வண்டியில் உட்காருன்னு இருக்கு. அதெல்லாம் சரி அப்படின்னு இருக்கா. அதை அங்கே பொருளெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காவ. ஒவ்வொன்றா வரோம், டிக்கில் ஏற்றிட்டு போக வேண்டியது தான். இன்னும் லட்சு வரல, எங்கள் மைனி வரல. சின்ன பொண்ணு சத்தம் கேட்டுச்சுல. எல்லாம் சின்ன பொண்ணு, உங்கள் அம்மை எங்க? நீ வந்திருக்க, உங்கள் அம்மையை காணோம். அவியலாத்தே, அவிய நீ போயிட்டுரு, நான் தான் வாரேன்னு. அவ எப்போ பார்த்தாலும் உங்கள் அம்மா நீ போ நான் வாரேன்னு ஒரு மணி நேரம் கழிச்சு தான் வரோம். அப்படி என்னதான் பண்ணுமோ தெரில. திட்டாத, நான் தான் வந்துட்டேன். சாமிக்கு கொஞ்சோட பூவை தொடுத்து கொண்டு போயிருவோமேனு வீட்டில் கிடந்த மல்லிப்பூலாம் பறிச்சுட்டு கிடந்தேன். காலையில என்னதான் முட்டு வேற சின்னதா இருக்கு, அதான் தொடுத்துட்டு அதுக்குள்ள ஓடி வந்துடலாமேன்னு வந்தேன். அதான் அப்படியே கொண்டு வந்திருந்தா நம்ம கோயிலில் வச்சு கூட தொடுத்துடலாமேக்க. ஆமா பத்தியா, நான் அதை மறந்துட்டேன்ல. ஆமா பத்தியா, அங்க வச்சே தொடுத்துக்கிட்டு இருந்திருக்கலாமா நாம. பாத்தியா அந்த பெரிய பொண்ணு வந்து நான் ஒவ்வொன்றா எடுக்க வாரேன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு அங்க நின்று கதை பேசிக்கிட்டு இருக்கா. குந்தாணி வண்டி இந்த சந்துக்குள்ள கொண்டு வர முடியாம இப்ப நான் கிடந்து அவ்வளவு பொருளையே அள்ளிக்கிட்டு அடக்கேன். அங்க நிக்கவா ஒரேட்டு வந்து இதை வாங்கியலான்னு பாரு. ஏடா பெரிய பொண்ணு, என்ன வாடா பாரு, நான் கையில என்னத்தெல்லாம் சமந்துக்கிட்டு நிக்கேன். வந்து இதை வாங்கிட்டு போ. அடா அதான் இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டல்ல, அது என்ன 4-8க்கு நான் வேற வரணுமாக்கோ. சீக்கிரம் கொண்டு அடிக்கல தூக்கி போட்டு கிளம்புறதுக்கு. ஆமாம் இழிச்ச வச்சங்க உன் தலையில் அவ்வளோத்தையும் கட்டி விட்டுட்டு அவள் வீட்டில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? சாமி அவளுக்கு கும்பிட போகிறோமா இல்லை நம்ம கும்பிட போகிறோமா? நம்ம வந்தாச்சு, இன்னும் வீட்டால் வர காணோம். அவன் மோவன் கிளம்பிய நேரத்துல ஆய் விட்டான்னு போட்டு கழுவிட்டாடாக்கா. வருவா, வா வந்து இதை வாங்கு. ஏலாம் கொண்டா, அவ ஒரு பக்கம் நிக்கியானா இவ ஒரு பக்கம் நிக்கியா. எல்லாருக்கும் நம்மளை பார்த்தா வேலைக்காரி மாதிரி தெரியுது போல இருக்கு. சரசக்கா, லட்சுமி அக்காவுக்கு ஒரு போன் அடிச்சு பாருங்க, கிளம்பிட்டாவளா என்ன ஏதுன்னு. ஏல அவ எப்படி வர முடியும்? ஏங்கா அவியலுக்கு என்ன பிள்ளைலாம் குளிச்சிட்டாவே எல்லாம் நல்லா தானே இருக்கும்னாவே. ஏல அதை சொல்லலன்னா அவ யாரு தண்டபாணிக்கு அக்கா மாவா சடங்கா இருக்கான்னா இவியில தானே தாய்மாமே அத்தை முறை. இவிய எப்படி வர முடியும் கோயிலுக்கு? தீட்டாச்சே 40 கழிக்காம எப்படி இவ்வளோ வர முடியும்? லட்சுமி காலையில பால் வாங்க வரும்போது கூட அவகிட்ட நான் சொன்னேனே நீ வர முடியாம போச்சேன்னு. ஆமா அப்படின்ட்டு போனா வேற எப்படி வருவா? என்ன மைனி சொல்றியே? நேற்று அவியதான் ஆளா வாரேன்னாவ. உங்கள்கிட்ட விஷயம் தெரியாம வாரேன்னு இருப்பாளா இருக்கும். ஒருவேளை லேட்டா தான் அவளுக்கு தெரியுமா இருக்கும். எங்க நேற்று ராத்திரி வரைக்கும் நாங்கள் அவிய வீட்டில் தானே இருந்தோம். தண்டபணியனையும் கூட அக்கா மூளுக்காண்டி பிள்ளைகளுக்கு வச்சிருந்த சேர்த்து வச்சிருந்த செயினை வாங்க வந்தாரு, அடிச்சு வெளுத்து அனுப்புனாவள லட்சுமி அக்கா. அப்ப கூட நாங்க வர முடியாது வரல அப்படிலாம் எதுவும் சொல்லலையே. ஐயா அப்படியே அவ வரக்கூடாது, என்னதான் இருந்தாலும் அது ரத்த சொந்தம் இல்லையா? அவ வாரேன்னா சொன்னா. மைனியா, நீங்க தான் அப்ப காலையிலே தேவையில்லாத வேலையை பார்த்து விட்டு இருந்திருக்கீங்க. ஏலாம் நான் நடக்கிறது தான் சொன்னேன். பால் வாங்க வந்த வாட்ட நான் கேட்டேன், என்ன இப்படி உங்கள் வீட்டுக்காருக்கு அக்கா மூவா இப்படி சடங்காயிட்டேன்னு இவ சொன்னால, என் மூவா என்னாச்சு ஏது எதுவும் தண்டை பண்ணி போனானா வந்தானான்னு என்ன கேட்டேன். அவள் அதுக்கு எந்த பதிலும் சொல்லலை, ஆமான்னு மட்டும் சொன்னான். மூஞ்ச சோகமாக வச்சிருந்தா.
அப்பதான் கோயிலுக்கு இழிச்ச வச்சு போனனாலன்னா அந்த பேச்சு எடுத்ததுன்னா ஆமா நீ தான் வர முடியாதுல்லன்னு சொன்னேன். அதான் நீங்க போக முடியாதுல்லன்னு சொன்னதுதான் அவ என்ன பண்ணான்னு இப்ப முழிச்சுக்கிட்டு இருக்காவன்னு நினைக்கேன். ஏலா அப்ப என்னாலதான் அவ வரலங்கீல. ஆமா அப்படிதான், இல்லாட்டினா தான் லட்சுமி அக்கா வந்திருப்பாவல. காலையிலே கூட நாங்கள் தண்ணி எடுக்கும்போது கூட பார்த்தா வரணும்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாவ. அதுக்கப்புறம் உங்ககிட்ட பால் வாங்க வந்துட்டா நீங்கள் சொன்னது தான் அவ அப்புறம் வர வேண்டாம்னு நினச்சிக்கிட்டு வீட்டில் இருக்காவல என்னமோ தெரியல. அப்படின்னா அந்த அக்கா ஒரு வார்த்தை ஃபோன் அடிச்சினாலும் நம்மக்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, ஒரு வார்த்தை சொல்லவே இல்லையே. சரி விடுங்க, நான் யாராவது ஒருத்தர் போன பண்ணி அந்த கடை என்ன ஏதுன்னு கேளுங்க. இருமா நான் ஃபோன் அடிக்கேன். ஆமாக்கா சீக்கிரம் போன் அடிங்க, இழிச்சு வச்சு வாரதுக்குள்ளே என்ன ஏதுன்னு கேட்டுக்கிடுவோம். ஆமா அவ வேற லட்சுமி அக்கா வாராவன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பா. போன அடிச்சுட்டே அடக்க இன்னும் எடுக்கலையே. விடாம போடுங்கனாலும் முடி அப்பதான் எடுப்பாவ. இருந்தாலும் வரலனாலும் ஒரு வார்த்தை போன் பண்ணி சொல்லண்டாமாக்கா அந்தக்கா. ஏம்மா சோ நீங்க பாருமா, சொல்லு கேக்குது. இப்ப எதுக்கு ரெண்டு பேரும் இப்படி மூஞ்சதிக்கு வச்சுக்கிட்டு இருக்கியே? வேற என்ன, சும்மா இருந்த எங்கள் வேலையும் சும்மா கோயிலுக்கு போவோம் கிளம்புங்கன்னு சும்மா உசுப்பேத்தி விட்டுட்டு இப்போ போக வேண்டாம்னா கிளம்புன எங்கெல்லாம் துணியெல்லாம் கலத்துங்கன்னு சொல்லிட்டா. எல்லாத்தையும் கலத்தி போட்டு நாங்கள் இப்போ சும்மா இருக்கோம். வேற இனிமே என்ன பண்ணணும்? அத்தை நம்மளெல்லாம் சடங்குக்கு கூப்பிட மாட்டாங்கல்ல, இந்த ஃபங்க்ஷனுக்கே நம்மளெல்லாம் கூப்பிடலன்னா வேற எப்படி ஒத்துப்பாங்க? என்னதான் பண்ண போறேனோ தெரில. நான்லாம் ஏம்மா அங்கே பாருங்க, எனக்கு என்ன தெரியும், நமக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. நம்ம பாட்டுக்கு கோயிலுக்கு போகலாம் வரலான்னு நினச்சிக்கிட்டு நானும் சரி போவோம் நீட்டை இழுச்ச வச்சுக்கிட்டேன் நேற்று. இந்த இப்போ போகலான்னு பார்க்குற நேரம் தான் பால் வாங்க போகும்போது இப்படி சொல்லியாவே பத்திராளி அக்கா. வேற நான் என்ன பண்ணியது? நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேக்கா, போவோன்னு சொல்லவும் எனக்கு வாய் வருது. ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன நினைப்பாவளோன்னு பயமாக இருக்குது. வேறு நல்ல காரியத்துக்கு அடுத்த வீட்டுக்கு செய்யும்போது நம்ம போய் தீட்டு மாதிரி போய் நின்றுக்கிட்டு அவிய காரியத்தில் நம்ம கெடுத்துடப்படாதுல்ல, அதுக்கு பயந்து தான் நான் இப்போ போக வேண்டாம் சரி அப்போ வீட்டிலே இருப்போன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அதான் கிளம்புன உங்கள் வேலையும் சரி வேண்டாம் இனிமேல் துணியெல்லாம் கலத்துங்க இருங்கன்ட்டேன். இப்போ நான் என்ன தான் செய்ய சொல்லுங்க? நான் யாருக்கெல்லாம் தான் பயப்படியது சொல்லு? நமக்கும் அவளுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இந்த தீட்டு இது நமக்கு கணக்கே இல்லை. இருந்தாலும் இவ்வியல்வை எதுவும் நினச்சிக்கிட விடாத. அதுவும் இழிச்சு வச்சு மோகனுக்காண்டி அவள் சாமி கும்பிடணும்னு நினச்சி முத செய்யா. அந்த இடத்துல நம்ம போய் நின்று வேற காரியத்தை கெடுத்துடக்கூடாதுல்ல. நாளை பின்ன ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று ஆகிப்போச்சு நெய்யி, நம்மளால தான் இப்படி ஆகிப்பட்டுன்னு நினச்சிடக்கூடாதுல்ல. சரிம்மா விடு, நீ சொல்கிறதும் சரிதான். அட யாரோ ஃபோன் அடிக்காவல, சரசு தான் பொடியா? சொல்லு சரசு. நீங்கள் எல்லாரும் கோயிலுக்கு கிளம்பிட்டீங்கன்னா போயிட்டு வாங்கடே. நீங்க வராம நாங்க எப்படி போறது? ஏங்க நீங்க கோயிலுக்கு வரலையா? இல்லம்மா சரசு, நான் வர முடியாது பத்துக்க. நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க, இழுச்ச வச்சுட்டு சொல்லிடுறேன்னு. நான் அப்புறம் அவகிட்ட நான் பேசிக்கிட்டுறேன். அது எங்க வீட்டுக்காரைகளுக்கு அக்கா அம்மாவா பெரிய மனுஷா இருக்கல்ல, அதனால நமக்கு தீட்டு தான் இருக்குமோன்னு தோணுது பத்துக்க. அதனால நம்ம நல்ல காரியம் பண்ணும்போது போய் தீட்டு காரியம் போய் நிற்க முடியாதுல்ல, அதனால தான் நான் வரல பத்துக்க. நான் அப்புறம் இழுச்ச வச்சுக்கிட்ட சொல்லிக்கிடியே, அவகிட்ட நான் சொன்னேன்னா அவள் புரிஞ்சுக்கிடுவா. நம்ம நினச்ச மாதிரி தான் இருந்திருக்கு. அந்த அக்கா இந்த காரணத்துக்காண்டி தான் வரலங்காவ. உங்கள் மைனி பார்த்த வேலை தான். அவளுக்கு ஒன்றும் இல்லைன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, வர சொல்லுங்க. மைனியோ நீங்கள் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியே என்ன? இல்லைன்னா நாட்டு நடப்பதானடா சொன்னேன். எனக்கு என்ன வந்துச்சு, அவ வந்தா வரட்டும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எக்க நீங்க பிள்ளைகளை கூட்டிட்டு கிளம்பி வாங்க கோயிலுக்கு. அதான் நீங்க அங்க போக மாட்டியல்ல, அவங்களுக்கு தான் எந்த சங்கத்தமும் கிடையாது. அப்புறம் என்ன, நீங்க வாங்க. பத்திராளி அக்கா தான் பெரிய வேலையை பார்த்து விட்டுருக்காவ, அதனாலதான் வராம கிடந்திருக்கு லட்சி. அதானே லட்சி இல்லைன்னா முதலாம் வந்திருக்குமேனு பார்த்தேன் நானே. ஏலா எனக்கு என்னெல்லாம் தெரியும், என்னதான் இருந்தாலும் இவளுக்கு அது சொந்தமாச்சேன்னு பார்த்தேன். என்னமோ போங்க, தெரியாம சொல்லிட்டேன். எக்க அப்படி எல்லாம் சொல்லாதீங்கக்கா, வாங்க நீங்க. ஐயே சரசு வேண்டாம்மா, நீங்கள் போயிட்டு வாங்க. வேற எனக்கு மனசு சங்கடமா இருக்கும், ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்றுன்னா. என்னக்கோ இப்படி சொல்றியே? சாமி காரியம் பத்தியா சரசு, அதனாலதான், வேற ஒன்றும் இல்லை. சரிக்கோ, அதுக்கப்புறம் உங்க விருப்பம். சரி நான் சொல்றத சொல்லிட்டேன். இழிச்சாச்சு வந்ததும் அப்போ நான் சொல்றேன். அவள் வேற கோவதான் படுவா பாருங்க. நான் அவளுக்கு அப்புறம் ஃபோன் பண்றேன். இப்போ பக்கத்துலயே இருக்கா, இருந்து அவகிட்ட கூட நான் பேசுறேன். இல்லக்கா இன்னும் அவள் வரல. நான் அவள் முகம் ஏதோ ஆகி போயிட்டான்னு கழுவிட்டு அடக்கலாம். இந்த இப்போ வருவா. எந்த எல்லாம் வண்டியில் ஏற்றியாச்சு, உங்களுக்கு தான் இப்போ வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். சரி பரவாயில்ல இருக்கட்டும், நீங்களும் போயிட்டு வாங்க. சரி வைக்கட்டுமா? சரிக்கா. என்னம்மா என்ன சொன்னாவ? எல்லாரும் கிளம்பிட்டாவலாமோ? இந்தா இப்போதான் காரில் எல்லாம் ஏற்றிருக்காவலாம், இனிமேல் தான் கிளம்புவ போல இருக்கு. வா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாங்கன்ட்டு அடக்காவ. சரி விடு, நம்ம 40 கழிஞ்சு அப்புறம் பொறுமையாக போய்க்கிடலாம். ஆமாம்
சரி வாங்க சாப்பிடலாம். இன்னும் சாப்பிட வேற இல்லை, நீங்கள் குவாச்சிக்கிட்டு இங்கே வந்து உட்கார்ந்துக்கிட்டிய. வாங்கடே சாப்பிடுவோம் 3 வாரம். அம்மைக்கும் பசிக்குது. சரிம்மா நீ போய் எல்லாம் எடுத்து வை, நாங்கள் இந்த வாரம். எல்லாம் சந்தியா வா சாப்பிடலாம். இந்த வாரேம்மா. ஏதா சந்தியா வா போய் சாப்பிடுவோம். நான் வரல, நீ வேணா போய் சாப்பிடுவோம். நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிட்டுறேன், எனக்கு பசிக்கல. எப்போ வாத அம்மா வேற நம்ம கோவத்தில் சாப்பிடாம இருக்கோம்னு நினச்சிக்கிட்டு அவளும் சாப்பிடாம இருப்பா. வா நீ வந்து சாப்பிடு, 3 வாரம் சாப்பிடுவோம். அதான் முடிஞ்சு போச்சுல பிரச்சனை. அப்புறம் என்ன போக முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வருத்தப்பட்டு என்ன பண்ணுறது? அம்மையும் தான் என்ன பண்ணுவா, அவளுக்கு என்ன தெரியும். சரி சரி நான் வாரேன், நீ போ. வாரேன்னு சொல்லிட்டு அப்புறம் இங்கே இருக்கக்கூடாது. சரிப்பா வந்துடுவேன், நீ போயிட்டே இரு, நான் வாரேன். ஏலா நான் எதுவும் அவ வரக்கூடாதுன்னா நினைச்சு சொல்லல. அவியலுக்கு தான் இந்த விஷயத்துக்கு தான் எந்த சம்மந்தம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும்ல. அப்புறம் என்னத்துக்கு நீங்க இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிய? நீ வரமாட்டலான்னு நீங்க அப்படி சொன்னது தான். இனிமே நம்ம வந்தா சரி வராதுன்னு அவிய மனசை போட்டு குழப்பிக்கிட்டு கடைசியில வரலன்னு ஒரு முடிவு எடுத்துட்டாவோ போல இருக்கு. ஏலா என்ன அவ்வளோ ஒரே முட்டை என்னையே பார்த்து முறைக்கியே. நான் வேணா போய் லட்சுமி கையில காலில் விழுந்தாலும் கூப்பிட்டு வந்துடுறேன்ல. இப்படிலாம் பார்க்காதீங்க. ஏக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, நான் சும்மா எதர்ச்சியாக தான் பார்த்தேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க பாவம்? இழிச்சவாச்சி வந்து என்ன பண்ண போறாளோ தெரியல. போங்க கோயிலுக்கே போகண்டா, அவ்வளோ வீட்டுக்கு போங்க போறா. என்னப்பா சின்ன பொண்ணு, சோனி சந்தியாலாம் வரலையா? நம்ம 2 பேர் மட்டுமா? போர் அடிக்குமே. பேசாட்டிக்கு நம்மளும் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி நீங்களாம் போயிட்டு வாங்க, நாங்க வீட்டிலே இருக்கோம்னு சொல்லிடுவோமா? ஆமா எனக்கும் அப்படிதான் தோணுது. இரு எங்க அம்மா கிட்ட நான் கேட்டு பார்த்தேன். எம்மா என்னடா பூமாரி, உனக்கு என்ன பிரச்சனை? எம்மா நான் வேணா வீட்டுக்கு போட்டுமாம்மா. ஏலா வீட்டுல போய் என்ன பண்ண போறா? எம்மா நானும் இங்க பூமாரி கூட இருக்கட்டுமா? நீங்களாம் போயிட்டு வாங்க கோயிலுக்கு. ஏலா கோயிலுக்கு வர்றதுக்கு காலையில இருந்து அப்படி படபடுத்துட்டு கிடந்தா, இப்ப என்ன வராண்டேங்க? வேற எதுக்கு? சோனி சந்தியான்னு உள்ள கூட்டாளிவெல்லாம் வரலன்னா தான் இவ்வளவு வரலங்கல்வன்னு நினைக்கேன். அதானடே. சரி அப்போ வீட்டுல இருக்கதா இருந்தா இரு போ. ஏதோ எழுத வேண்டிய வேலைலாம் கிடக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தால, போ அப்ப வீட்டுல போய் உட்கார்ந்து எழுது. சரிம்மா நோட்ல எடுத்துட்டு போய் நான் சோனி சந்தியா வீட்டுல அங்க உட்கார்ந்து எழுதுறேன். சரி என்னமும் பண்ணு. ஐ ஜாலி. எது சின்ன பொண்ணு பாய். எம்மா நானும் போறேன். எங்க போறவ? கோயிலுக்கு வரலையா? இல்ல நான் வரல, நீ போயிட்டு வா, நான் அங்க போறேன். எல்லாம் வீட்டு சாவி வேண்டாமா? வீட்டு சாவி என்கிட்ட தான் இருக்கு. அதை நீயே வச்சுக்க, நான் சோனி வீட்டுக்கு தான் போறேன். போச்சு 2 டிக்கெட் அவுட். லட்சுமி அக்கா வீட்டில் ஒரு 3 டிக்கெட் அவுட்டு. இப்போ இதுவே 2 அவுட்டு. இன்னும் வேற யாரெல்லாம் வராண்டேன்னு கிளம்ப போறாவளோ தெரியல. எல்லாம் உமா என்ன எல்லாத்தையும் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு என்ன நிக்கா? டிக்கில எடுத்து வைக்கலையா? கார்ல கொண்டு போய் வைக்க வேண்டியதானலா? என்னத்துக்கு சமந்துக்கிட்டே நிக்கா? எங்க வைக்கிறது? நீ இன்னும் கார்ல கொண்டு போய் வையும்பியா இல்ல வீட்டுல கொண்டு போய் திருப்பி வையும்பியான்னு தெரியாம தான் நானே முழிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏலா உமா என்னாச்சு? லட்சுமி அக்கா வரலையா? என்னது லட்சுமி அக்கா வரலையா? ஆமா இழிச்ச வச்சு தண்டபாணி அண்ணனோட அக்கா மூவா சடங்காயிட்டாலாம். அதனால தீட்டுன்னு சொல்லிட்டு ஐயோ வர முடியன்ட்டாவ. அதான் உங்ககிட்ட சொல்ல சொன்னாவ. அப்புறம் நான் இழிச்ச வச்சுக்கிட்ட பார்த்து பேசிக்கிட்டே நீங்க இப்போ கோயிலுக்கு போறியெல்லாம் போயிட்டு நல்லபடியாக எல்லாம் செஞ்சுட்டு வாங்க, நான் வந்தப்புறம் இழிச்ச வச்சுக்கிட்ட பேசிக்கிட்டே நீ சொல்லிடு அப்படின்னாவ. அந்தளவு சரின்னு. என்னக்கா சொல்றிய? அவியதான் எல்லாம் வேண்டிக்கிட்டது பண்ணினது போய் செய்வோன்னு சொன்னது. இப்போ என்னன்னா அவியலே வரலன்னா என்ன அர்த்தம்? எல்லாத்துக்கும் காரணம் தான் நிக்காவள பத்திரலியக்கா, அவியதான். எல்லாம் என்ன அவ்வளோ என்னையை கொத்து விட்டுறிய? நான் தான் என்னமோ லட்சுமியே வராதுன்னு சொன்ன மாதிரி. ஆமா நீங்க தானே சொன்னிருக்கிய காலையில வந்த ஏகிட்ட நீ வராண்டான்ட்டு. ஐயோ இவ்வளோ மறுபடியும் அதே தான் சொல்லியாளுவேன். நான் வேணா லட்சுமி அக்காக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணி பார்க்கட்டுமா? ஆமா இழுச்ச வச்சு நீயே ஃபோன் பண்ணி கூப்பிட்டுறவளை. இன்னொருக்கா வந்தாலும் வரட்டும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவ்வளோ எல்லாம் என்னையே பார்த்து முறைக்காளுவ பேரு. அப்படிதான் முறைப்போம். இன்னைக்கு பூரா உங்களை இப்படிதான் முறைச்சிக்கிட்டே இருப்போம் பாருங்க. வேண்டாம் இழுச்ச வச்சு இருக்கட்டும், நம்மள போய் சாமி கும்பிட்டுட்டு பொங்கல் பொங்கிட்டு வருவோம். என்னாச்சு? எல்லாரும் இங்கே நிக்கிய? வண்டியில இருங்க, நேரம் இல்லையா? இல்லைங்க லட்சுமி அக்கா வரதா இருந்து இப்போ வர முடியலையா, அதான் பேசிட்டு இருந்தோம். ஐயே அப்ப அவிய இப்ப வரலையா? ஆமாங்க பிள்ளைகளையும் உடல பாருங்க. சரி அவியலுக்கு என்ன பிரச்சனையோ என்னமோ. சரி நம்ம போய் பொங்கல் பொங்கிட்டு வருவோம். வேற அங்க ஐயர்க்கெல்லாம் சொல்லியாச்சு, பூசாரி வேற அங்க வந்துருவாரு. வேற நம்ம இங்கே இருந்துகிட்டா எப்படி? நம்ம போயிட்டு பொங்கலை பொங்கிட்டு வந்து என்னையாதுன்னு பாப்போம். நீங்களாம் கார்ல வந்துருங்க, நான் பைக்ல வந்துடுறேன். சரிண்ணே. சரி இடிச்ச வச்சு பிள்ளைய பார்த்து பத்திரமா கூட்டு வா, நான் முன்னாடி போயிட்டு இருக்கேன். சரிங்க. அடே அப்பா இழிச்ச வச்சு மௌனுக்கு முடி நல்லா அழகா நிறைய வளர்ந்துருக்க. இனிமே மொட்டை வேற அடிக்கணுமா? அது ஒரு 9வது மாசத்துல தானே அடிக்கணும், அது பொறுமையா அடிச்சுக்கிடலாம். அதுக்குள்ள இவனுக்கு நல்லா சடையை பின்னி பூ வச்சிடலாம் போல இருக்க. என்ன முடி, பிறக்கும் போது மொட்டை மண்டையா வளர்க்க மண்டையா பிறந்தான். இப்ப இவ்வளவு முடியா 3 மாசத்துல? அப்படி என்னடே போட்டுவோம் மௌனுக்கு குளிக்க வைக்க? ஒன்னும் புதுசா தேய்க்கல, என்னதான் தேய்க்கேன்.
இவனுக்கு தேய்க்க எண்ணெய் அப்புறம் எனக்கு கொஞ்சம் தா, என் மண்டையில கொஞ்சம் தேய்க்கட்டும். இவனுக்கு வளர்ற மாதிரி எனக்கு விறுவிறுன்னு வளர்ந்துச்சுன்னா கரண்ட கால் வரைக்கும் முடி வந்துடும் எனக்கும். சரி சரி, இப்படியே பேசிட்டே இருந்தா நேரம் ஆயிரும். வாங்க சட்டுப்பட்டுன்னு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வருவோம், பொங்கலை குஞ்சிட்டு. கிளம்புங்க. நீங்க எதுவும் பேசாதீங்க மைனியே, டென்ஷன் ஆயிருவோம். அட என்ன இது கூத்தா இருக்கு? நான் என்ன நாட்டு நடப்புல நடக்கிறது தானே சொன்னேன், வேற என்னமா சொன்னேன்? என்னமோ நான் லட்சுமியே வராத நீ வந்த வழங்காதுன்னு சொன்ன மாதிரிலாம் இருக்கு. இவ்வளோலாம் நம்மட்டெல்லாம் கோச்சிட்டு அடக்காளுவே. மைனியே வாரியெல்லாம் எப்படி வந்து கார்ல ஏறலன்னா விட்டுட்டு போயிருவோம், பார்த்துக்கிடுங்க. எலா விட்டுட்டு போயிடாதீங்க, என்ன வாரேன். சாமிக்கு பூ வேற தொடுத்து வச்சிருக்கேன். அப்ப சீக்கிரம் வந்து வண்டியில ஏறுங்க.